மறுபடியும் ஆரியன் ரவிக்கு வாய் வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு. அந்த வாய் கொழுப்புன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, நீ வந்த வேலை என்பது ஒரு ஆளுநர் வேலை. ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பற்றி, ஒரு மொழியை பற்றி, அந்த மக்களுடைய வாழ்க்கை மொழியை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எங்க போய் பேசுறீங்க? நீங்களே ஏற்பாடு பண்ணி ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, போடுறீங்க. அதுல என்ன கருத்து சொல்றீங்க? தமிழ்நாட்டில் தீவிர போக்கு அதிகமாக இருக்கிறது. தீவிரவாத போக்கு எங்க அதிகமா இருக்கு? எங்க இருக்கு? குண்டு எங்க வெடிச்சது? நீங்க ஆண்டுகிட்டு இருக்க டெல்லியில தானே வெடிச்சது. எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? எங்க என்ஐஏ வேலை இருக்கு? தமிழ்நாட்டில் என்ஐஏ என்ன சோதனைகள் நடத்திருக்கு? போதைப் பொருள் சம்பந்தமாக சோதனை நடத்தியிருக்கு. இஸ்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி சில இடங்கள்ல வந்து நீங்க சோதனை நடத்திருக்கீங்க. அதை தவிர தமிழ் தீவிரவாத குழுக்கள், தனி தமிழ்நாடு கேட்பவராக யாராவது ஒரு குரல், இதன் மீது ஏதாவது ஒரு செய்தியை இந்த ஆளுநரால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இங்க சில குழுக்கள் இருக்கு, தமிழ் தேசியம் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறதையே முழு நேர வேலையா வச்சிருக்கான். அவன் காலையில இருந்த உடனே பெரியார பேச ஆரம்பிச்சானா, இப்ப என்ன பேசுறான்? முட்டாள்தனமா கேட்டீங்கன்னா, கோவை மதுரை போன்ற இடங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் தேவையில்லைன்னு பேசுறான்.